அன்பு நேயர்களே, இன்று வியாழக்கிழமை இரவு 10 மணி கடந்து 2 செய்திகள் வளைகுடாவில் மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. முதல் செய்தி, ஈரான் ரஷ்ய கடற்படைகள் தங்களது கடற்பயிற்சியின் போது ஒரு ஒத்திகை பார்த்திருக்கின்றார்கள். அந்த ஒத்திகை என்பது ஒரு கடத்தல், அதாவது ஒரு கப்பலை கடத்தினால் அதை எப்படி முறியடிப்பது பற்றி ஒரு போலி, அதாவது இங்க நம்ம நாட்டிலும் இந்த சுனாமி பேரலை வந்தால் ஒரு தற்காப்பு நடவடிக்கை போன்று பந்தர் அப்பாஸ் கடல் பகுதியில் இன்று மாலை, வியாழக்கிழமை மாலை, ஒரு கப்பலை கடத்தினால் அதை எப்படி முறியடிக்கலாம் என்ற ஒரு போலி நடவடிக்கையை செய்திருக்கின்றார்கள். அடுத்தது, அதாவது ஈரானின் யுரேனியம், நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். கடந்த ஜூன் 13, அதாவது 13 நாட்கள் நடந்த இஸ்ரேல் மோதலின் போது அவர்கள் அணுகுண்டை செய்து விட்டார்கள் என்று உலக பரப்பில் அந்த செய்தியும் இன்று சூடுபிடித்திருக்கின்றது. 10,000 மீட்டருக்கும் அதிகமான கோட்டை பங்கருக்குள் ஈரானிய அணுகுண்டு யுரேனியம் தயார் நிலையில் இருப்பதாகவே இன்றைய செய்திகள், இன்றைய வளைகுடா செய்தி மாத்திரமல்லாமல் அமெரிக்காவை ஆச்சரியப்படும் அளவுக்கு இந்த 2 செய்திகளும் முதலிடம் பெற்றிருக்கின்றது. உங்களுக்கு நாளை காலை செய்தியாக நாம் இதை தொகுத்து வழங்குகின்றோம். ஈரானிய ரஷ்ய கடற்படை பயிற்சிகளின் போது கடத்தப்பட்ட கப்பலை போலி நடவடிக்கையில் எப்படி மீட்கலாம் என்பது பற்றி ஒரு ஒத்திகை நடவடிக்கையை இன்று வியாழக்கிழமை மாலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் பந்தர் அப்பாஸ் கடல் எல்லையில். ஈரானிய மற்றும் ரஷ்ய படைகள் ஒருங்கிணைந்த கடற்படை பயிற்சிகளின் போது கடத்தப்பட்ட கப்பலை மீட்பதற்கான போலி நடவடிக்கையை வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்கின்றார்கள். தெற்கு ஈரானில் உள்ள பந்தர் அப்பாஸ் கடல் பகுதியில் வியாழக்கிழமை மாலை ஈரானிய ராணுவம் மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை IRGC மற்றும் ரஷ்ய கடற்படையின் கடற்படை வீரர்கள் போலி மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். வீடியோ வருவது பாருங்கள், போட்டோ வருவது பாருங்கள். பந்தர் அப்பாஸ் கடல் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்திற்கு வணிக கப்பல்கள் அவசர செய்திகளை அனுப்பிய பின்னர் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. நாம் நேற்றே சொன்னது போன்று இந்த பகுதியில் சிறிது மணித்தியாலங்கள் பந்தர் அப்பாஸ் கடல் எல்லையில் முற்றுமுழுதாக கடல் பரப்பு குளம் செய்யப்பட்டது. பின்னர் ஈரான் இஸ்லாமிய குடியரசு கடற்படையை சேர்ந்த ஒரு SH-3 ஹெலிகாப்டர் மற்றும் IRGC கடற்படையின் பெல் 412 ஹெலிகாப்டர் ஆகியவை அந்த பகுதியை தேடின. பின்னர் பயிற்சிகளில் கட்டளை கப்பலான ஈரானின் ஆன்வாண்ட் நாசகார கப்பல் மீட்பு நடவடிக்கையை மேற்கொள்ள அப்பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ள போர் கப்பல்களை அனுப்பியது. தாக்குதலுக்கு பிறகு கப்பலை திரும்ப பெற்று கடற்கொள்ளையர்களை கைது செய்தன. அதாவது ஒரு போலி, அவங்களோட ஆட்களை ஒரு கைது நடவடிக்கை, அதாவது இப்படி ஒரு கடத்தல் நாடகம், ஒரு கடத்தல் இடம்பெற்றால் அதை எப்படி மீட்பது பற்றி அவங்களுக்குள்ளே போட்டோ வருது பாருங்க. அவங்களுக்குள்ளே அவங்க ஆண்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ற மாதிரி அந்த மாடல் எல்லாம் காட்டுறாங்க. இது ஒரு ஒத்திகை என்று சொல்லலாம். பிராந்திய பதட்டங்கள் அதிகரித்திருக்கும் அணுசக்தி கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் ஈரானை தாக்குவதாக அமெரிக்க நெய்னா மீண்டும் அச்சுறுத்தல் விடுத்ததற்கு மத்தியில் இந்த பயிற்சிகள் நடைபெறுகின்றன. ஈரான் அருகே உள்ள பிராந்திய நீர்நிலைகளுக்கு அமெரிக்கா பல போர் கப்பல்களை அனுப்பியுள்ளன. இதனால் தெஹ்ரானில் உள்ள அதிகாரிகள் நாட்டின் மீது ஒரு துப்பாக்கி சூடு கூட பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க சொத்துக்களை குறிவைத்து தொலைநோக்கு மற்றும் பாரிய பதிலடியை எதிர்கொள்ள வேண்டும் என்று எச்சரித்திருக்கின்றார்கள். ஆக அமெரிக்காட எதை கண்டாலும் அடிச்சு நொறுக்கும் அளவுக்கு அங்கு துப்பாக்கியும் தயார் நிலையில். தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே மற்றொரு சுற்று மறைமுக அணுசக்தி பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் நடைபெற்ற நிலையில் இந்த பயிற்சிகள் வந்துள்ளன. பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து எதிர்கால பேச்சுவார்த்தைகளுக்கான பாதையை தெளிவுபடுத்துவதற்கான வழிகாட்டும் கொள்கைகளின் தொகுப்பில் இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஏற்கனவே கூறியிருந்தார். ஈரான் ரஷ்யா கடற்படை பிரிவுகள் புகைப்பட எக்ஸ் நடத்துகின்றன. அவங்களே போட்டு வெளியாகிறாங்க. கூட்டு கடல்சார் பயிற்சியின் போது இரு நாடுகளின் கடற்படை பிரிவுகளும் புகைப்பட எக்ஸ் வான்வழி புகைப்படம் எடுத்தல் பயிற்சி மற்றும் தந்திரோபாய உருவாக்கத்தையும் வெற்றிகரமாக மேற்கொண்டிருக்கின்றது. பங்கேற்ற ஈரானிய பிரிவுகளில் அல்வாண்ட், அலிபான், நெய்சே மற்றும்
கான்சார் ஏவுகலன்கள், ஒரு SH-3D ஹெலிகாப்டர், தரையிறங்கும் படகு, சிறப்பு செயல்பாட்டு குழுக்கள் மற்றும் இராணுவத்தின் RIB மற்றும் ராட் தாக்குதல் படகுகள், அத்துடன் ஜயாத் கப்பல், ஹோண்டர் வகுப்பு கைவினை தாக்குதல் படகுகள், சிறப்பு செயல்பாட்டு குழுக்கள் மற்றும் IRGC-யின் பெல் 412 ஹெலிகாப்டர் ஆகியவை அடங்கும். ஈரான் ரஷ்ய ஈரானிய விமானப்படையின் 2 F-4 விமானங்களுடன் பிராவி ஹெலிகாப்டர் தாங்கி விமானத்தையும் நிறுத்தி இருக்கின்றது. இதேவேளை இது 10,000, அதாவது இது முடிஞ்சிடுச்சா? இப்பொழுதோ 10,000 மீட்டருக்கும் அதிகமான கோட்டைகள் நிறுவப்பட்டுள்ளன. ஜூன் 13 அன்று ஈரான் மீது இஸ்ரேலிய பெரிய அளவிலான வான்வழி தாக்குதல்களை நடத்தியதை தொடர்ந்து இஸ்ரேலிய விமானப்படையின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி உட்கட்டமைப்பிற்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும் சாத்தியக்கூறு பாதுகாப்பு ஆய்வாளர்களிருந்து அதிகரித்து வரும் கவனத்தை பெற்றுள்ளது. பெரும்பாலான இஸ்ரேல், அதாவது அதன் F-15கள் மற்றும் F-15கள் நீண்ட தூரத்திலிருந்து ஈரானுக்கு கப்பல் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவுவதை நம்பியிருந்தாலும் நாட்டின் 40 F-35கள் கொண்ட சிறிய கடற்படை ஊடுருவல் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது மேம்பட்ட ஊடுருவல் திறன்களை கொண்ட உயர் விட்டம் கொண்ட குண்டுகளை ஈரானில் கடினப்படுத்தப்பட்ட இலக்குகளை குறிவைக்க அனுமதிக்கிறது. ஆயினும் கூட கிடைக்கக்கூடிய சிறிய எண்ணிக்கையிலான F-35கள் மற்றும் ஒப்பீட்டளவில் சிறிய விமானங்கள் சுமந்து செல்லக்கூடிய மிக குறைந்த எண்ணிக்கையிலான குண்டுகள் முதன்மையாக அவற்றின் திருட்டுத்தனமான திறன்களை பராமரிக்க உள்நாட்டில் ஒழுங்குமுறையை வைத்திருக்க வேண்டியதன் காரணமாக கடற்படையின் கடினப்படுத்தப்பட்ட இலக்குகளை தாக்கும் திறனை மட்டுப்படுத்தியுள்ளது. ஈரானிய வான்வெளியில் ஆழமாக ஊடுருவும் விமானங்களும் விமானத்தை கணிசமான ஆபத்தில் ஆழ்த்தியுள்ளன. மேலும் அவற்றின் மேம்பட்ட திருட்டுத்தனம், மின்னணு போர் மற்றும் மின்னணு நுண்ணறிவு திறன்கள் கிட்டத்தட்ட நிச்சயமாக இழப்புகளை குறைத்திருந்தாலும் ஈரானிய அரசாங்க வட்டாரங்கள் இன்னும் 4 விமானங்களை சுட்டு வீழ்த்தி 2 விமானிகளை கைப்பற்றியதாக கூறுகின்றன. ஈரானிய வான் பரப்புகளின் திறன்களையும் நடவடிக்கைகளின் அதிக ஆபத்து தன்மைகளையும் கருத்தில் கொள்ளும் போது இது நம்ப முடியாத சாத்தியக்கூறு அல்ல என்றும் ஆய்வாளர்களால் தெரிவிக்கப்படுகின்றது. ஜூன் 13 அன்று ஈரான் மீது இஸ்ரேல் பெரிய அளவிலான வான் தாக்குதல்களை நடத்தியதை தொடர்ந்து இஸ்ரேலிய வான்படையின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி கட்டமைப்புக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும் சாத்தியக்கூறு பாதுகாப்பு ஆய்வாளரின் கவனத்தை ஈர்த்துள்ள நிலையில் இஸ்ரேலிய போர் விமானங்களில் பெரும்பாலானவை, அதாவது அதன் F-15, F-16 நீண்ட தூரத்திலிருந்து ஈரானுக்கு கப்பல் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை செலுத்தும் அந்த வேளையில் மிகவும் பாதுகாப்பான முறையில் அவை பாதுகாக்கப்பட்டிருப்பதாகவே சொல்லப்படுகின்றன. அதாவது ஈரானின் எந்த விதமான தாக்குதலுக்கும் இல்லை, மன்னிக்கவும், இஸ்ரேலின் எல்லா விதமான தாக்குதலுக்கும் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு 10,000 அடிகளையும் தாண்டி, அதாவது இந்த B2 அவங்களோட B2 பிளைட் உடைக்கும் இல்லையா, அதற்காக 10,000 மீட்டர் என்று சொல்ல போனால் கிட்டத்தட்ட 30,000 அடி, 10,000 மீட்டர் 30,000 அடி கடைசி வரை நெருங்கல. அதனால் இன்று உலக பரப்பில் பேசப்படுவது என்னவென்றால் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை ஒருபோதும் நெருங்க முடியாத அளவுக்கு பெரும் கோட்டைகளை நிறுவி இருப்பதாக சொல்லப்படுது. இது எப்படி என்றால் ஏற்கனவே சைனாவும் ரஷ்யாவும் ஈரானும் அதாவது இஸ்ரேலின் 13 நாள் யுத்தத்தின் போது அதற்கு முன்னாலே இந்த 3 நாடுகளும் இணைந்து ஒரு பாதுகாப்பான முறையில் யுரேனியம் செறிவூட்டல் சொல்றாங்க. அது மிக அதிகமாக பலராலும் அங்கு நோக்கப்படுவது ஈரானிடம் அணுகுண்டு தயார் நிலையில் இருப்பதாகவே அது நாமளும் அன்றே அந்த நாட்களே நாமளும் ஒரு செய்தி தந்திருக்கிறோம். ஈரான் அணுசக்தி பரிசோதனை செய்துவிட்டதாக பூமிக்கு அடியில் சுமார் 30,000 அடிகளுக்கு புதைத்து வைத்திருப்பதும் ஒரு விசேட செய்தியாக சொல்லப்படுகின்றது. நாம் ஏற்கனவே அதை சொல்லி இருக்கின்றோம், பூமிக்கு அடியில் புதைக்கப்பட்டு விட்டதாக. இப்பொழுது ஈரானிடம் இருக்கும் யுரேனியம் என்று சொல்றாங்க. இன்னும் ஈரானும் வாய் துறக்கலையே. இல்ல, ஈரான் இந்த அளவுக்கு நெஞ்சு நிமித்தி மார்த்தட்டும் என்றால் அதன் கையில் நிச்சயமாக இறுதியாக அறுதியாக சொல்ல முடியும், ஈரானிடம் அணுகுண்டு தயார் நிலையில் இருக்கின்றது. நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இல்லையே, நீங்க சுத்தி அடிக்கும் போது ஈரான் அணுகுண்டை கையில் எடுக்கும். என்னை கேட்டால் அது ஈரான் கையில் எடுப்பது தவறே கிடையாது.
நீங்க எல்லாருமே சேர்ந்து இந்த வடகிழக்குல புலிகளை நீங்க எல்லாருமே சேர்ந்து அடிப்பீங்க, அதே மாதிரி ஈரானை மடக்க முடியுமா என்பது கஷ்டமா தான் பார்க்கலாம். ஏனெனில் ஈரான் எதற்கும் ஒரு தயார் நிலையில் இருப்பதால் ஈரானிடம் வாங்கி கட்டலாம் என்று நான் பார்க்கலாம். இதுவும் ஒரு முக்கிய செய்தியாக உங்களுக்கு நாளை காலை தருகின்றோம். இது இன்று வியாழக்கிழமை இரவு 10 மணி கடந்து கிடைக்கப்பட்ட செய்தியை நாளை காலை செய்தியாக நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்றோம். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.